அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன். இந்த தொட்டியில் முன்னாடியே இருந்துச்சு, அதையும் இதையும் அட்டாச் பண்ணிட்டேன். இது நான் சமயபுரம் கோயிலில் வாங்கினேன். இந்த விநாயகர் தான் எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு விநாயகர்னு நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ பழசு, எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் இவர். அடுத்து இது எங்கள் பாட்டி எனக்கு கிஃப்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு இந்த யானைலாம் கொலு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொலுப்படிக்கு சைடு பொம்மை. அதெல்லாம் இந்த ரெண்டு யானை இந்த பிள்ளையார் சேர்ந்தாங்க. இவருக்கு கொஞ்சம் இலையெல்லாம் வரும், அது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக இவர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரோவில் 2020, 2021, 2022. ஓகேவா? எதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். இந்த பிள்ளையாரெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் பெரிய பிள்ளையார் ஆகும்போது இந்த மினியேச்சர் நான் கலெக்ட் பண்ணுவேன். எப்போவும் மினியேச்சர் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதை கலெக்ட் பண்ணேன். அடுத்து இது எங்கள் தாத்தா வீட்டில் இருந்துச்சு. நான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த விநாயகர் ஒரு ஷோகேஸ் விநாயகர் தான். இது கல்யாண கிஃப்டாக வந்திருக்கும், ஐ திங்க் ஸோ. இந்த விநாயகர் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. இவர் தான் வரலட்சுமி நோன்புக்கு, கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாத்துக்குமே இந்த பிள்ளையார வச்சு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். இவர் எப்படின்னா பிரபாவலி கட்டிக்கலாம், பிள்ளையார் எடுத்துக்கலாம், 3 பார்ட்டாக கட்டிக்கலாம், மறுபடியும் இப்படி அசம்பிள் பண்ணி வச்சிடலாம். இவருக்கு 2 குத்து விளக்கு இருக்கும். இவருக்கு 2 குத்து விளக்கோடு இவர் வருவார் செட்டு. இது எங்கள் அம்மாவோட கலெக்ஷன். எங்கள் மம்மியும் ஒரு ஆன்டிக் கலெக்டர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் துறையூரில் ஒரு கடை இருக்குது, மேக்னான்னு. அந்த கடையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இதை நான் வாங்கினேன். எல்லாமே பாத்ரூம் தேய்ச்சோன்னா அழகாக இருக்கும். எதுவுமே க்ளீன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 2020 எங்கள் மம்மியோட டேடி, எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரு. இதை நான் அந்த வருஷம் இது வீடியோவில் காமிச்சிருப்பேன், கொலுலேயும் வச்சுருப்பேன். அடுத்து இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எங்கே இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே இந்த யானை தந்தத்தோடு இந்த விநாயகர் அவ்வளோ அழகாக இருந்தாலுமே இது ஒரு செட்டாக வாங்கினோம். இங்கே 2 கௌரி முகம் வச்சுருக்கேன்னா இந்த முகத்து பேர் கௌரி முகம். இது பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள் பிள்ளையார் அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுக்காக இவங்க 2 பேரை எடுத்து வச்சுருக்கேன். இவங்கள தான் நான் பூஜை பண்ணுவேன். இவங்க இங்கே ஏன் காசி விசாலாட்சி வச்சுருக்கேன்னா இந்த அம்மன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிள்ளையாரும் ஒரு பக்கம் சிவன் இருப்பாங்க. பிள்ளையார் இருக்கனால பிள்ளையார் இவங்களுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுற மாதிரி நான் நினச்சிட்டு இதை நான் வச்சுருக்கேன். அடுத்த ரோவில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கொல்லுப்பாட்டி கொடுத்த ஒரு மார்பிள் பிள்ளையார் இதுதான் வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கின ஆதி அந்த பிரபு. இது எனக்கு எங்கே வாங்கினோமா கொடுத்தாங்களான்னு தெரியல. இது ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்டில் இருக்குது இந்த பிள்ளையார். இவர் தான் என்னோட ஃபேவரட் பிள்ளையார். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானே போய் கடையில் போய் குளுமாய் திருவிழாலாம் வாங்கினேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அந்த மாரியம்மன்லாம் வாங்கினேன்னு. அங்கே இந்த மாதிரி தான் ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஓம் விநாயகர். இவர் இப்போ ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் மம்மிக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த விநாயகர். இது எங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆஃபீஸ்க்காக வாங்கினோம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஒரு தடவை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னொன்னே அப்போ எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்கள் ஆஃபீஸோட பிள்ளையார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இவர் கிருஷ்ணர் மாதிரியே, கிருஷ்ணர் இங்கே வெண்ணெய் வச்சுருந்து ஃபேஸ் மாதிரி இருந்தால் கிருஷ்ணர். இப்போ பிள்ளையார் முகமும் இங்கே ஒரு லட்டு இருக்கனால இது பிள்ளையார். இது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினேன். சூப்பர் பீஸ். இது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணணும். டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம். இதுவும் எங்கள் பாட்டி கிஃப்ட் பண்ணது தான், ஐ திங்க் ஸோ, ஐ டோன்ட் நோ. இது எனக்கு பர்த்டே கிஃப்டாக 2019 எங்கள் மம்மியோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க.
அது. அடுத்து இந்த பக்கம் வாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இருக்கும். அங்கே நியராக ஒரு 2 கடை இருக்கும். அதில் ஒரு கடையில் தான் நாங்கள் இந்த சிவஸ்வரூப கணபதி வாங்கினோம். இது வந்து ஒரு டெக்கார் பீஸ், இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி கல்யாணத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்குன்னு வாங்கினாங்க. இவர் வந்து நார்மல் என்ன மெட்டீரியல்னு தெரில. அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இவர் எங்கள் வீட்டில் இருக்கார். இவரும் அந்த இந்த விநாயகர் வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க. அடுத்து இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வந்து சதுர்த்திக்கு முதல் நாள் நைட்டு போய் இந்த விநாயகர் நான் வாங்கினேன். மூஷிக வாகன விநாயகர். அந்த வருஷம் நான் வாங்கினதெல்லாம் இது ஃபஸ்ட்டு பொம்மை, இது செகண்டு பொம்மை. இது இல்லாமல் இதே இதில் ஒரு சில்வர் ஒன்று வச்சுருந்தேன். அது எங்கே இருக்குன்னு தெரில, தேட முடியல. அது ஒரு பொம்மை நான் பெரிய பொம்மை வாங்கினேன், அதெல்லாம் நான் காட்டுறேன். இந்த 3 பொம்மையும் வந்து நான் சொன்னேன்ல, இவங்க 3 பேரையும் வாங்கும்போது அவங்க 3 பேரையும் வாங்கினேன். இவர் 2020 வாங்கும்போது ஒரு பெரிய சிலை, இவரை வந்து 21 வாங்கும்போது ஒரு பெரிய சிலை, இவரை வாங்கும்போது ஒரு பெரிய சிலை. அந்த விநாயகர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் 2020, ப்ளூ கலர் 2021, பிங்க் கலர் 2022. இதோட தான் அந்த வாங்கின கணபதியை நான் வச்சுருப்பேன். ஓகே, நம்ம அப்புறம் இந்த வருஷத்துடைய மாஸ்டர் பீஸ் இதை நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன். இங்கே பார்த்தீங்களா பிரதர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. ஒரு பக்கம் முருகர், ஒரு பக்கம் விநாயகர், அப்படி தோலில் கை போட்டுக்கிட்டு. இந்த வருஷம் எங்கள் வீட்டில் இவங்க 2 பேருக்கும் தான் இந்த வருஷம் பூஜை. ஓகேவா. நான் நடுவில் மதுரை போகும்போது விளாச்சேரி வந்து பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி ஒரு 2 பொம்மை வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு போனேன். இப்போ போகும்போது தான் இது வாங்கினேன். ஓகே, அவ்வளோதான் எங்கள் வீட்டு விநாயகர் கலெக்ஷன். கொலு இது இருக்கும்போது மேலே வந்து 2 பொட்டி இருக்குது, அதில் இருந்தாலும் இருக்கும். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் காட்டுறேன். ஓகே, பாய், see you.